إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم எல்லாம் போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் காத்தமுன் நபியின் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் உலகத்துல வந்திருக்கிற வரப்போற எல்லா முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் மீது உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதெல்லாம் ஏவிருக்கிறார்களோ அதற்கு நடக்கும் படியும், எதெல்லாம் வானம் கூறாத ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அது முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசியத்தும் செஞ்சு கொள்கிறேன். ஒரு கண்ணியமான மாதம், ஒரு சிறந்த மாதத்துக்கு வழி நடத்தி இரண்டாவது ஹுத்பால இருக்கிறோம். ரமதானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு துஆ கேட்டிருந்தாங்க. அதாவது அது பதுவா. ரமதானுடைய காலம் வந்து ஒரு மனிதன் திருந்தல்லாட்டி அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஆமீன் சொன்னாங்க. ஏனென்று சொன்னா, ரமதான்ல அவன் திருந்தல்லாட்டி வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் அவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்புகள் குறவு. ஏழாம் ஆண்டு இல்ல, திருந்தறதுக்கு வாய்ப்புகள் குறவு. ஏனென்றால் ஷைத்தான விலங்கடிக்க வச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒன்று விட்டா இன்னொன்று பிடிக்கலும். சஹர்ல மிஸ் ஆயினா இஃப்தார்ல திருந்துறேன், இஃப்தார்ல மிஸ் ஆயினா தராவீஹ்ல கியாமுல் லைல் திலாவத்துல் குர்ஆன் ஏதோ ஒரு அமைப்புல மாறி கெஞ்சி மாறல்லாட்டி அவன் நாசமாகட்டும் என்றாங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பான். நாங்க ஈக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. குர்ஆன் தெளிவானது, ஹதீஸ் தெளிவானது. பல கூட்டங்கள் காலத்துக்கு காலம் வந்து கொலை போகாங்க. இப்ப ஃபாத்திஹாலே மிஸ்டேக்ஸ் இருக்குது. நாங்க ஓதுற குர்ஆன்ல டிரான்ஸ்லேஷன், இதுல தஃப்சீர் எல்லாம் சரியான பாரதூரமாக இருக்குது என்று ஒரு கூட்டம். அதை நாங்க நம்ப போறது இல்லை. ஆனாலும் எங்களோட ஒரு பொறுப்பொன்று இருக்குது, அதை பத்தி பேசுறது. குர்ஆன் ஹதீஸ் தெளிவானது. நான் குத்துபா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், நான் இந்த கண்டெம் ஆவின வெஹிக்கல் இருக்குது அதை பத்தி பேச விரும்பல. வைத்து முட்டிப்பட்டு உடஞ்சி டேமேஜ் பீஸ் என்றுவோமே, இதெல்லாம் திருத்தேலாது, அதெல்லாம் சரி வராது என்று ஈக்கக்கூடிய கூட்டத்துக்கு நான் பயான் பண்ற ஒருத்தராக நான் கருதுறது இல்லை. மார்க்கத்தை கொஞ்சம் படிச்சு இப்பதான் ஸ்டார்டிங் எது சரி ஒன்றை உருவாக்குவோம் என்று வார கூட்டத்துக்கு தான் நான் சில நசீஹத்தும் சில குர்ஆனுடைய ஆயத்திலும் அதில் தஃப்சீரையும் பண்ண ஆசையாக இருக்கு. என்னடா சகோதரர்கள், அதுக்கு காரணம் என்னண்டா, நாங்க எல்லாரும் போல அட்வான்ஸ் நாலேஜ கெயின் பண்ணிக்கிறோம். அட்வான்ஸ் ஆன எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். பேசிக்கான விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது சரியான குறவு. ஒரு மஸ்ஜித் எப்படி கெட்டோனும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு மஸ்ஜித் மிம்பர் எப்படி இருக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓதக்கூடிய ஹஸரத் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும், அவர் ஃபாத்திஹாவை எத்தனை நிமிஷத்துல ஓதுறாரு, குர்ஆன் ஓதேலுமா ஏலாதா, அவர் ஒரு ஜுஸு முடிப்பாரா அரை ஜுஸு முடிப்பாரா என்ற ஹஸரத்த வழி நடத்துற அளவுக்கு எங்களுக்கு மார்க்கம் தெரியும். வேற நெஹத்தை வெற்ற சுண்ணத் என்னன்னு கேட்டா எங்களுக்கு தெரியும்.
மிஸ்வாக்க எப்படி பிடிச்சி தீட்டணும் என்று தெரியா? ஈச்ச பழத்தை வாயுக்கு போடுறது சுன்னத், அந்த ஈச்ச பழ கொட்டை வாயில எடுக்கிறது ஒரு சுன்னத்தோடு, இதெல்லாம் பேசிக்ஸ். அதனால இது தெரியாம எங்களை பலர் இருக்கிறோம். அதுலதான் நான் இன்றைக்கு எடுத்த தலைப்பு என்னண்டா, எங்களுக்கு ஆரம்பம் இறங்கின சில ஆயத். கண்ணியமானவர்கள் எல்லாம் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு ஆதத் ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வணக்கம் செய்வார்களோ அதை செய்வாங்க. எனக்கு தெரியும், ஈராக் குகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி போவாங்க. போகக்கூடிய காரணம் என்னன்னா, வஹி இறங்குறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கனவுகளை காணுவாங்க. பகலைக்கு காணுவாங்க, ஹாஜியாரை சந்திக்கிற மாதிரி. ஹாஜியார் என்ன செய்வார், இரவுல வந்து சந்திப்பார். இரவுல காணுவார் ஒருத்தர் மௌத்தாகிற மாதிரி, பகல்ல பார்த்தா ஒரு உண்மைக்கு மௌத்து. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மென்டல் டார்ச்சர் ஒன்று நடந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். நாங்களும் கனவு காண்றதெல்லாம் நடக்குது என்று சொன்னா நாங்க பயந்து போடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதிகமாக தஹியத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரூபத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். இந்த ஆளை அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணுவாங்க. இதுக்கு பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக் குகைக்கு போவாங்க. இவரை சந்திக்க கூடாது, ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய மலைகள்ல ஈராக் குகையிலிருந்து பார்த்தா தான் காபத்துல்லா விளங்கும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு சத்தம். ஏன் ஈராக் குகை என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு லேசாக ஏற இயலாத இடம். ஆனாலும் பாருங்க, கதீஜா ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு ஆக்கி கொண்டு போவாங்க கணவனுக்காக. கண்ணியமானவர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீக்கிறாங்க. திடீரென்று ஒரு மனிதன் வாரார். இவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி. என்ன இது, அவர் எப்படி உம்மி நபி ஆகும்? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னுக்க என்னைய சோதிக்கப்பட்ட மாதிரி யாரும் இல்லை, எனக்கு பிறகு சோதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. ஆக கஷ்டத்துக்கு வந்தது. படிச்சு ஒருத்தருக்கு முனுக்கு வரலாம், படிக்காம ஒருத்தர் முனுக்கு வாருண்டா. இது என்னத்துக்கு உலமாக்கள் பல ஹிக்மத்திக்கு ஒரு 2 ஹிக்மத்தை நான் சொல்றேன். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, யா முஹம்மத், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, யா முஹம்மத் இக்ரா. சொன்னாங்க, மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது. யா முஹம்மத் இக்ரா சொன்னாங்க, மா அன பிகாரி, எனக்கு ஓதையில. 3வது தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா செஞ்சாங்க. உம்மி நபி ஒருத்தர் முஆனகா செய்தாரு. இப்ப ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இந்த முஆனகா என்றது கைண்ட், இரக்கமாக ஓதி கொடுக்கக்கூடிய நேரத்துல, படிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல. எங்கட உம்மா அப்பா மார்கள் சில படிச்சு கொடுக்கிறவங்க பெரம்பு எடுத்துட்டு வருவாங்க. எங்கட இஸ்லாத்துல சுன்னத் இப்ப அடிக்க தானம். இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்கேயும் பெரம்பெடுத்து படிச்சு கொடுத்த சரித்திரமே இல்லை. அண்ணன் தம்பி உதவுறமாய் என்ன உதவுறதுக்கு விட அடி உதவும் என்று சொல்லி ஒரு கருத்து. அப்படி ஒரு கருத்தே இல்லை இஸ்லாத்துல. இஸ்லாத்துல அடிக்கிறதுக்கு மூணே இடத்துல தான் சட்டம் இருக்கு. மனைவிக்கு அது அவ செய்யற குத்தம விளங்குறதுக்கு அந்த மாட்டு அடிக்கிறமா இல்ல, சின்ன 2 தட்டு, மிஸ்வாக்ல 2 தட்டு. அடுத்தது தொலாமைக்கிறவங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறது. அடுத்தது ஒருத்தர் வரம்பு மீறி போறார், அவரை அடிச்சு சரியும் அவரை எங்கட போகத்துக்கு இழுக்கிறோம். இந்த 3 இடத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் அடிக்கல. ஓதல் வருதில நல்லா போட்டு வெளுத்தாத்தான் இவனுக்கு. அப்படி இல்லை, ஒரு தர்பியத்துக்காக அடிக்கிறது வேற. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா செஞ்சாங்க, ஓதுறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். ஆயத்துல ஓதுறாங்க. ஓதின அந்த சந்தர்ப்பத்துல இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போயிட்டுட்டான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஹி இறங்கினால் கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோழி குஞ்சு மாதிரி சுருங்கிடுவாங்க. அந்த வருத்தம்
தாங்க இயலாத வருத்தம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நாங்க மனிதனுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி மலைகள் கிட்ட கேட்டோம். மலைகள் சொல்லிச்சு எங்ககிட்ட இறக்கிற வானம், மலைகள் சொல்லிச்சு எங்ககிட்ட இறக்கிற வானம். ஏனென்றால் எங்களுக்கு மேல இறக்கினா பஞ்சு பஞ்சாக பறத்துரும். அதை நாங்க மாஷா அல்லாஹ்னு பள்ளியில 2 சைட்ல மட்டும் அப்படி எடுத்து வச்சிக்கிறோம். வீட்டுல எங்க செல்வ இடத்துல வச்சிக்கிறோம். யாரும் இப்ப மனசுக்கு எடுத்து ஓதுறதுன்றது இல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இறங்குறாங்க, மனைவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல சந்திச்சது மனைவி. எங்களைய சார்ந்த சப்ஜெக்ட் மனைவிக்கு தெரியும், 3வது மனுஷன் மூலமாக. அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. மனைவியாக இருந்தால் தானே சொல்லலாம். மனைவி ஆமியாக இருந்தா, மனைவி போலீஸ்காரியா இருந்தா அவக்கு எப்படி சொல்றது? இதுதான் முறை. உடனே மனைவிக்கு அறிவிச்சிட்டாரு, எனக்கு என்னமோ நடந்துச்சு, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னைய போத்துங்க. எங்களுக்கு எது சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா எங்க மனைவி சொன்னா, ஓ நீங்க செஞ்ச பாவத்துக்கு படத்தான் ஓணும் உங்களுக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி 5 விஷயம் சொன்னாங்க. குடும்பத்தோரோடு நல்லாக நடந்து கொண்டீங்க, ஹக்கட பக்கம் நிற்பீங்க, ஜஸ்டிஸாக இருப்பீங்க, அன்பான ஒத்தராக இருப்பீங்க, குடும்பத்துக்கு மத்தியில கரடு முரடான நிலைமையில நீங்க ஒழுக்க போயிட்டு அந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பீங்க. அதனால நீங்க பயப்பட வாழமிட்ட. உடனே வரக்கத்து இப்னு நௌஃபல் கிட்ட போறான். இதெல்லாம் பேசிக் எங்களுக்கு தெரியும். என்கிட்ட திடீர்னு ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டோடனே நாங்களும் அதை நம்பி ஒன்று போறோம், இப்படியா மேய்க்குது என்று. இப்ப போறாங்க வரக்கத்து இப்னு நௌஃபல் கிட்ட. என்கிட்ட உம்மி நபி என்று பரவுது. இப்ப வரக்கத்து இப்னு நௌஃபல் கிட்ட போகக்கூடிய நேரத்துல இங்க சுருக்கி சொல்ற நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால உடனே பார்த்து சொல்றாங்க, இந்த வார்த்தைகள் என்று சொன்னா இவர் நல்ல விளைக்கோங்க, இவர் படிக்காத ஒருத்தர், முஹம்மது என்றவர் படிக்காத ஒருத்தர். இப்ப நான் பேசக்கூடிய நேரத்துல நிறைய கிராமர் மிஸ்டேக் வரலாம், நீங்க பேசக்கூடிய நேரத்துல நிறைய கிராமர் மிஸ்டேக் வரலாம். ஆனா எழுவ போப்போல கிராமர் மிஸ்டேக் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின இந்த பேச்சு கிராமர் மிஸ்டேக் வராத பேச்சு. அதாவது இது ஒரு கிதாப். அல்லாஹ் கிட்ட இருந்து லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதல் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினாங்க. அப்ப ஒரு புக்க பார்த்து வாசிக்கிறார். எழுவ படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் என்று அவர் எது சரிமான புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பார். எழுவ படிக்க தெரியாத ஒருத்தர் இதை சொல்றேன் என்று சொன்னா இது ரூஹுல் குதுஸ். இது ஏதோ ஒரு மிரக்கல் ஒன்று நடக்குது. சொன்னாங்க, இப்ப யா முஹம்மது நீங்க ஈக்கிறீங்க, ஒரு காலத்துக்கு பிறகு உங்களோட மக்கள் விரட்டுவாங்க, நீங்க ஹக்கிற பக்கம் நிப்பீங்க. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னா உங்களே தான் விரட்டுவாங்க. சொன்னாங்க, என்னைய மட்டும் எங்கெல்லாம் இந்த ஜிப்ரீல் வந்தார்களோ, யாரெல்லாத்தையும் அவர் சந்திச்சாரோ அவர் எல்லாத்தையும் சந்திச்ச ஒவ்வொருத்தரையும் அந்த ஊர் ஆட்கள் விரட்டி அனுப்புவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தோட விளக்கம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இதுதான் நடந்த சம்பவத்தை சுருக்கி சொல்றேன். இதுதான் நடந்துச்சு. இதுல டிரான்ஸ்லேஷன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். ஓதுவீராகத்தான் வந்தீங்க. கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஆக லேசான ஒரு லாங்குவேஜ், ஆக லேசான ஒத்தர் படிக்கேலுமானது தெரிஞ்சு கொள்ளையிலுமானது குர்ஆன் தான். வலகத் யஸ்ஸல்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். அவன குர்ஆன் ஏறுது இல்லையா, மத்தது ஏறாது. சிம்பிள். அதனால குர்ஆன நேர காலத்தோட பிள்ளையை கொடுக்குவோம். ஸ்கூலுக்கு 2 வயசுல 3 வயசுல இப்ப போட்டுடுறாங்க. ஆனா குர்ஆன் படிக்கிறது ஓதுறது அது அப்படியே விட்டு போட்டாச்சு. குர்ஆனை நாங்க நினைச்சுக்கொண்டீங்க குர்ஆன் ஓத தெரியுமா இருந்தா போதும் என்று. இது அந்த காத்தாவும் கீதா புக் இல்ல, இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ள. மௌத்து முட்டு மோதிக்கு நீக்கும். நாளை கியாமத்திலேயும் அல்லாஹ் ஓத சொல்லி போட்டு டெஸ்டினேஷன் முடிவு செய்வான். இது இங்க ஈக்கிற புக் இல்ல. இது ஒவ்வொருத்தையும் கையில் வைக்க வேண்டியது, ஒவ்வொருத்தையும் வாகனத்துக்கு வைக்க வேண்டியது, ஒவ்வொருத்தையும் கடையில் வைக்க வேண்டியது. இது வெறுமனையா இன்னைக்கு வச்சுக்கொண்டிருக்கிறது இல்ல. ரமலானுடைய காலத்துல மட்டும் எங்கே கூறுவான். கண்ணியமானவர்களே, இந்த கிதாப் இருக்குதே, எங்கட முன்னுக்கு இருக்கிற இந்த கிதாப் இருக்குதே,
ட்ரிப் போகணும் எடுத்துட்டு போகணும். இதுதான் நாளைக்கு மௌத்தானத்துக்கு போற அல்லாஹ் சொல்வான், இத கண்ட ஓது, இதுதான் முடிவு செய்யும் நீ எங்க போறாக. எங்கட வீட்டு டீட வெப்பமா இப்படி, எங்கட வீட்டு டீட குழப்பது யார கையில சும்மா கொடுப்போமா? அதெல்லாம் முக்கியமான ஐட்டம் என்று கண்ணியமான தெரிந்து கொள்வோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைச்ச ரப்புட மீது சொல்லி ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்ட பெயரை கொண்டு ஆரம்பித்தா சக்சஸ் ஆகத்தான் முடியும். இன்னும் வரக்காட்டியும் எத்தனையோ கிதாபல் வந்துச்சு. இந்த கிதாப் அடிக்க உலகத்துல எந்த கிதாபும் வரையல. பெருமையாக சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தை ஈக்கக்கூடிய முஸ்லிம்கள்ட ஒவ்வொரு புக்கையும் பாருங்க, ஆத்தர் இருப்பார். அந்த ஆத்தர் ஒவ்வொரு வேர்ஷன் இருக்கு. அந்த ஆத்தர் ஒரு சப்ஜெக்ட பத்தி தான் பேசியிருப்பார். எங்கட ஆத்தர் அல்லாஹ் 140 அதாவது 114 சாப்டர்ஸ் எழுதி இருக்கிறார். மாடுலிருந்து பெண்கள் நின்று தேனை பத்தி, நபிமார்களை பத்தி, சயின்ஸ பத்தி, டெக்னாலஜியை பத்தி படிச்சு தந்திருக்கிறார். எங்களுக்கு தெரியாது. கலகல் இன்சான மின் அலக். இப்ப சயின்ஸ பத்தி படிச்சு தாரான். மனிதர் படைக்கப்பட்டிருக்கிறாங்க சவுண்ட் கிளே, சத்தம் வரக்கூடிய ஒரு மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். சிலவங்க போய் சொல்லுவாங்க, என்ன கல்யா முடிச்சோடு விசேஷம் ஒன்றும் இல்லையா, ஒண்ணும் இல்லையா, செக் பண்ணி பாருங்க உங்களே மறந்து இதுல குடிச்சு பாருங்க, உள்ள இன்னும் நிக்கல போத்துல புழு பூச்சி ஒண்ணும் இல்லையான்னு கேட்பாங்களே. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தடவை நுத்துஃபா போகக்கூடிய நேரத்துல, இந்த தாயிட வயிற்றுக்க போகக்கூடிய நேரத்துல ஒரு மலை கொண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த இடத்துலயும் ஒரு மலக்கு. யா ரப்பி நுத்துஃபா, யா அல்லாஹ் புதுசா ஒன்று வந்திருக்குது, இதை வச்சுக்கொள்ளவா தட்டவா? நாங்க எல்லாம் தப்பி பொழைச்சி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். தப்பி பொழைச்சி வந்திருக்கிற இந்த உலகத்துல கட்டம் கட்டமா கேட்டான வழக்கு யாரா இவளை வைக்கவா தப்பி விடவா? அல்லாஹ் சொன்ன வை. யா ரப்பி அலகா சதகட்டியாக மாறிடுச்சு. யா ரப்பி முதகா அதாவது இரத்த கட்டி சதகட்டியாக மாறி, சதக்கட்டி அல்லாஹ் இரத்த கட்டியாக்கி சதக்கட்டியாக்கி அதுக்கு பிறகு நரம்புகளை கொடுத்து, எலும்புகளை கொடுத்து, சூரத்தை கொடுத்து, ரூஹா கொடுப்பான். ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த மலக்கு கேட்டுக்கொண்டு இருப்பார். வைக்கவா தட்டவா? ஹலக். அல்லாஹ் சொல்றான், நான் படைச்சன். படைச்ச மனிதன் உருவாக்கினேத்த ஃபேன், உருவாக்கினேத்தான் ஃபேன். இந்த ஃபேன் மோட்டர் மனிதனுக்கு கெஸ்ட் தான் பண்ணல. 5 வருஷம் ஒன்னு யோசிக்க தேவையில்ல, வேலை செய்யும். சில நேரம் 20 வருஷம் வேலை செய்யற மோட்டரும் மீது. ஏனென்றா அவன் படைக்கல, அவன் உருவாக்கினான். அவன் கெஸிங். கண்ணியமானவர், ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புகல் அக்ரம். ஓதுங்க, உங்களோட ரப்பு அல்லாஹ்ட பரக்கத் அந்த கிராம கொண்டு, கண்ணியத்தை கொண்டு ஓதுங்க. அல்லதி அல்லம பில் கலம். கலம் என்றா பேனை. நாங்க நினைக்கிற இந்த பேனை இல்ல. பேனாண்டா முன்னுக்கு எழுதி வச்சது. ஒரு இஸ்லாம் எழுவுறதை பத்தி பேசினமா இருக்கும். இஸ்லாம் கண்ணியமானவர்களே, அதனால தானே எலிவின கிதாப தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. எலிவினதோண்ட தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் படைச்சது பேனாவ. அல்லாஹ் படைச்சது பேனாவ, டைனோசோரே இல்ல. டைனோசோரே இல்ல. எத்தனையோ பேர் மனுஷன் படைக்க முன்னுக்கு டைனோசோரை படைக்கப்பட்டு. குர்ஆன் படிங்க, குர்ஆன். அதனால தான் சயின்டிஸ்ட்மார்கள் இன்னும் அதை பத்தி ப்ரூவ் பண்ணலாம் இருக்கிறான். அது ஒவ்வொருத்தருடைய இமேஜினேஷன் என்றான். அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அல்லாஹ் படிச்சு கொடுத்தான் மனிதனுக்கு தெரியாத விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம் கல்லா இன்னல் இன்சான லயத்கா. இந்த இடத்துல கல்லா, பொதுவாக ஒவ்வொரு இடத்துலயும் கல்லா வந்தா அது அவ்வாறு அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க நினைச்சது போல இல்ல. இது இந்த இடத்துல அல்லாஹ் ஹக்கன் என்று சொல்றான். நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுவான். நீங்க வளர்த்த புள்ள உங்களுக்கு எகேன்ஸ்ட் ஆக போகும். நீங்க
உருவாக்கின பிசினஸ் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. படைச்ச ரப்பே மாத்துறாங்கன்றா, படைச்ச ரப்புவ கையுட்டு போறாங்கன்றா மனிதர்கள் நாங்க யாரு? இப்ப அல்லாஹ் இத படிச்சு கொடுத்துட்டு இன்னொரு சப்ஜெக்ட பேசுறான். இதுதான் இறங்கின ஆயத்து. இந்த ஆரம்பம் ஆயத்தோடு இதுதான். அதுக்கு பிறகு இறங்கின சூரா தான் முத்தத்திர். முழு சூறாவையும் அல்லாஹ் இறக்கினான். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தோட கவலையோட இருந்தான். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா மத்ததை பத்தி பேசுவோம். அராய்த்தல் இந்த தஃப்சீர் கிளாஸ் ப்ளீஸ் பண்ணி இந்த மஸ்ஜிதுல நடக்குதாக இருக்கும் என்று நம்புறேன். அப்படி இல்லாட்டி உருவாக்குங்க, டைம் எடுத்து எல்லாம் வாங்க. இது எங்கட பொக்கிஷம், இது எங்கட லெகசி, இது எங்கட மார்க்கத்துக்கு தரப்பட்ட பெரிய விஷயம். அராய்த்தல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா. அபூஜஹலை பத்தி பேசுறோம். அபூஜஹல் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? 3 பேரின் தான் கொடூரமானவன். அபூஜஹல், அபூலஹப். இந்த அபூஜஹல் என்றவர் தைரியமானவர். இந்த லப்பாய்சிப்பா. அபூலஹப் கொஞ்சம் போல. பத்ருடைய நேரத்துல அவனை வெட்டக்கூடிய நேரத்துல கூப்பிட்டு சொன்னானாம், என்னைய கல்தோட இங்கினிக்கோட வெட்டவானம், கொஞ்சம் ஷோல்டரோட சேர்த்து வெட்டுங்கன்றான். கேட்கப்பட்டுச்சு என்ன காரணம் என்று சொன்னா, இல்ல நான் பனு ஹாஷிமுடைய தலைவன் என்று ஆட்கள் விளங்கோணும், நான் செத்தாலும் என் தலோசனமாக இருக்கும். அவன் என்னென்ன அநியாயங்கள் செஞ்சான் என்றத அல்லாஹ் இந்த சூறால விளங்கப்படுத்துறான். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இறக்கினான். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சுஜூது செய்வீங்களா இருந்தா உங்களோட கழுத்தை நெரிச்சு கொள்ளுவன் என்றார். கழுத்து நெரிச்சு கொள்ளுவர் என்றார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருக்கிறாங்க, இவன் கண்டுட்டான். அப்படி வந்து போனிக்கிற நேரத்துல சொல்றாங்க, கந்தக்குடைய நெருப்புடைய பாரத்தை கந்தக்குடைய பதில வச்சு அல்லாஹ் யுத்தத்துல வச்சு சொல்றாங்க, இந்த நெருப்புல இருந்தாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்திருந்தாலும் சுக்கு நூறாக பிரிஞ்சு பேசிப்பான். அவன் கூட்டத்தை கூப்பிட்டானா, பல் எதோனாதியா. அவன் சொன்னான், என் கூட்டம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொன்ன, எனக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது. சனதோஜபானியா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கின்றான். அவர் அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வானாம், தலைமுடி, அந்த தலைமுடியால இழுத்து கொண்டு போயிட்டு நரகத்துல போடுவான். அவன் தலையையும் உலகத்திலே ஆரம்பிச்சுட்டான் அல்லாஹ். அதனால இந்த சூறாட இன்னொரு பெரிய பகுதி ஒன்று இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சால் தேவைப்பட்டவங்க இன்ஷா அல்லாஹ் மஷூரா பண்ணி ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்கிற போல ஒரு தஃப்சீர் கிளாஸ் நம்ம போனோம். ஐ கேன் சி நிறைய உலமாக்கள் ஈக்கிறீங்க, இதுல எனக்கு விட டேலண்ட் ஆனவங்க ஈக்கிறாங்க. கூப்பிட்டு உட்கார இதை படிங்க அல்லாஹ்க்காக. இது கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும், வாழ்க்கையில ஈமான் கூடும். இதுதான் எங்கட குர்ஆன். இவ்வளவு காலம் ஈக்குதே, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச சம்பவம். பேச பேச இது வளரும். அதனால இது இதோட முடிச்சிட்டு முக்கியமான சப்ஜெக்ட் வரும். பெருநாள் முடிஞ்சு அதிகமானவங்க ட்ரிப் போறதுக்கு இருக்கிறாங்க. நாங்களும் பிட்டேல இருந்து வரல, கமையில இருக்கக்கூடியவங்க இந்த ட்ரிப் போனா என்ன நடக்கும் என்றதும் தெரியும். மூத்தவங்க அல்லாஹ் காவேண்டிய கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மிம்பர்ல இருந்து பேசுற பேச்சு இல்ல, மிம்பர் விட்டா எங்களுக்கு பேசுற இடமும் இல்லை. இப்ப எங்களை எல்லா இடத்துலயும் லாக் பண்ணி வச்சிருக்குது. ஒரு ஹசரத் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணணும் என்ன பள்ளியில சொன்னா, என்ன விஷயம், எது சம்பந்தப்பட்ட, அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயம் என்றா தடுக்கலும், உம்மத்தோட விஷயம் என்ன எங்களுக்கு எப்படி தடுக்கலும். அதனால மிம்பர் இதுக்கு போற எனக்கு சும்மா கிடைச்சாலும் சரி, கிடைக்கலாட்டியும் சரி, என்னைய மன்னிச்சுக்கோங்க. 90% ட்ரிப் போறவங்க குடிக்கிறது. பெருநாள் அண்டையும் போத்தல் வாங்கின சந்தர்ப்பம் ஏண்ட கண் முன்னால நடந்தது. பெருநாள் தொழுது அப்படியே போறது பாருங்க. ஷைத்தான் இருந்திருந்தா ஷைத்தான் சொல்றாரு, கொஞ்சம் பொருடா, ஒரு 2 நாள் விடுவா. நான் ஒரே அல்லோனே கெடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தானே கெடுத்த, நீ ஒரே அல்லோ மாறிட்ட. ஒருத்தர் போத்தல் வாங்க போறேன், ஒருத்தர் சாமனம் வாங்க போறேன்.
குடிச்சு 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 90% வாலிபர்கள் தான் அவங்க, நான் சொல்றது அவங்களுக்கு விளங்கும். அது இல்லாம ட்ரிப் ஒன்று இல்ல, அது இல்லாம ட்ரிப் ஒன்று போறது இல்ல, அந்த ட்ரிப்புக்கு போறது ஹராம். இவன் டீ குடிப்பான் என்று நிப்பாட்டினா இவனோட ட்ரிப் போகலாம். தொழுவைக்கு போகக்கூடிய நேரத்தில் தொழுவனா நிப்பாட்டுவான். ஆனா இவன் தொழுவைக்கு நிப்பாட்டாத ட்ரிப்புக்கு போறது ஹராம். அங்கனைக்கு போனா போர்ஸ் பண்ணி கொடுக்கப்படும். அவருக்கே தெரியா, அவர் குடிக்கிற டீல கலந்து கொடுக்குறது, அவர் இனி சிரிச்சுக்கொண்டே இருப்பார். அந்த என்ன போடுறதுன்னு தெரியும், ஆனா எனக்கு மிம்பர்ல இருந்து அதை பேச இயலாது. அவரை போடுறது ஜோகியா சொல்லுவாங்க, இந்த சீசன்ல கவனம், ரோட்ல ராவில போலவானம் எல்லாம் குடிச்சிட்டு வேற வேறமாய் வருவாங்க. என்ன அவன் குடிச்சிட்டு ரோட்ல ஆடுறான், எங்கடவன் குடிச்சு நூற்றுக்கு ஆடி கொண்டிருக்கிறான். பேரண்ட்ஸ் மார்கள் அனுப்பவானம், உங்களோட பிள்ளையில பாதுகாத்துக்கோங்க. நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார்கள். வாப்ப வந்து சொல்றார், கட்டி கடத்தி காப்பாத்தினன். போன்ல இருந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் படுது. எவ்வளவு கஷ்டத்தோட வளர்த்திப்பாங்க. நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில் பார்க்காம மழை பார்க்காம படிச்சு உருவாக்கி விட்டு ஸ்கூல் வரலையும் அங்கே நீங்க கிடைக்காத ஸ்கூல்ல போய் நின்றிருப்போம். அந்த பிரின்சிபல் போன்ற டோக்கெல்லாம் நாங்க கேட்டிருப்போம். அந்த ஸ்கூலுக்கு சிரமதான வாரத்தை நாங்க எழுதி பெயிண்ட் அடிச்சிருப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தா கல்லா இன்னல் இன்சான மனிதன் டிரான்ஸ்கிரஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். எப்படி இருக்கும் உள்ளத்துல? எங்கட உமா அப்பா எங்களைய நம்பி அனுப்புறாங்க ஒரு இடத்துல, இவன் கெட்டு போக மாட்டான் என்று. பொம்பளை பிள்ளையில யாரும் அனுப்ப, அதனாலதான் இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த பாவின வாரது குறவு. 90% பாவினி உள்ளவங்க 90%. அதாவது பாவினி உள்ள ட்ரிப் போனா பாய்ச்சி படும் ஒரு ஃபன்னுக்கு. எந்த நேரமும் இல்லை, கொஞ்சம் கிஸ்மிஸ் தண்ணியா குடிக்க, ஜெய்தூன் என்ன இது கூட கொஞ்சம் கொஞ்சம் பாவக்க ஜூஸ் தான் கொஞ்சம் குடிக்க. குடிச்சு இது பண்ணத்தோட அவன் ட்ரெக்காக விளையாடுறான். அங்கிட்டு நிம்மதியாக ஹலாலான ஒருத்தர் ஒரு ட்ரிப்புக்கு போவோம் மேல அடுத்த ரூம்ல என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். சிலவங்க அம்மனமாக நிக்கிறவங்களும் நிற்கிறாங்க. உழுக்க போனா அதனால தானே கபாயிருல் இஸ்ம் என்று மார்க்கம் சொல்லுது. பெரிய பாவம், எல்லாம் பாவத்துக்கும் சாவி அதுதான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொஞ்சம் காலத்துல கொஞ்சம் முன்னுக்கு இருந்தவங்க ஈக்கிறாங்க, அவங்க குடிச்சிருந்தா அவள யாருக்கும் பிரச்சனை இல்லாம தூங்கிடுவா. இப்ப ஈக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ற நிலைமை ஆகுது. நல்ல பொடிய இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தா இது நடக்குது. பெருநாளைக்கு அடுத்த அந்த ட்ரிப் நீங்க உள்ளத்தை தொட்டு சொன்னாலும் சொல்லலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா ரப்புக்கு தெரியும் என்ன நடக்குது. கண்ணியமான சாமனம் வாங்கி இன்னொருத்தர் குடும்பத்தை நாசமாக்குறீங்க. அது ஒரு தடவை தானே, அது மிச்சம் பேர் இல்லையே. எத்தனையோ குடும்பம் பத்தி கொண்டீங்க சகோதரர்களே. ஃபித்ரா அரிசி கொடுத்தில்ல, போத்தல் வாங்கிக்கிறார். குடும்பத்துல உம்மன மறந்து வாங்கி கொடுத்தில்ல, இவர்கிட்ட மறந்து இவர் வாங்கிக்கிறார். அங்க போயிட்டு என்ன செய்யறேன்னு கூட தெரியாத நிலைமையில சிலர் மௌத்தாவையும் நீக்கிறான். அப்படி ஆக்கி திண்டு நல்லா குடிச்சு இது ஆவணத்துக்கு போற ஒருத்தன் தாழ்றதும் இவருக்கு விளங்காது. அதனால கவனமாக இருக்கக்கூடிய சீசன் அதாவது ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியில இந்த ஏப்ரல் சீசன்ல தான் ஆக கூட போத்தல் வாங்குறது. இந்த சீசன்ல சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல எங்களுக்கு தெரியும் யாரு போறா இல்ல ஹசரத். இந்த பெட்ரோல் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வந்தாலும் நீங்களும் கொடுத்து அடிச்சுட்டு போவாங்க. அது கொஞ்சம் என்னது அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, செலவழிக்கிறே தானே. ஆனா ஃபித்ரா அரிசிக்கு மட்டும் நான் தம்பி கால் பண்ணி கேட்கிறேன், உமாக்கு வாங்கி கொடுத்தியா ஃபித்ரா அரிசிய? என்ன தெரியும், தாத்தா கிட்ட கேளுங்களே. அப்ப சரி என்று இவர் ஒரு 2.5 கிலோ உம்மோட பேர்ல வாங்கியிருக்கோம். தாத்தா வாங்கி கால் பண்ணி கேட்ட உடனே தாத்தா சொன்ன, நான் உம்மோட கொடுத்து முடிஞ்சு. அல்லா ஏன் கொடுத்தீங்க, அநியாயமே, நானும் இங்கிட்ட வாங்கினே சொல்லிட்டு இந்த 2.5 கிலோ அரிசிக்கு குடும்ப சாக்காச்சாவா நடக்குது. அதனால இந்த விஷயத்த இந்த பேரண்ட்ஸ் மார்கள் அல்லாஹ்க்கா வேண்டி உங்களோட வாலிப புள்ளையில அனுப்பவான்.
90% உங்களுக்கு இந்த இடத்துல பாவம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சா நீங்க போக கூடாது. அதுதான் மார்க்கமும் சொல்லுது. ஒரு மக்களுக்கெல்லாம் கேட்டு பாருங்க. 90% உங்களுக்கு விளங்குது அந்த இடத்துல பாவம் தான் நடக்குதுன்றா நீங்க போக கூடாது அந்த இடத்துல. ரெண்டாவது விஷயம், இந்த அட்டாய இந்த உடுப்பு உடுக்கிற விஷயம் அதிகமாக சோசியல் மீடியால காணக்கூடிய விஷயம் ஒன்றுதான் வைஃப் ஃபேஸ் கவர், வைஃப் அபாய உடுத்து, வைஃப் மொடஸ்டியாக அவ கவர் பண்ணி அவ சிறந்த முறையில் அவ உடுக்கிறது. இவரை பார்த்தா இவர் இப்பதான் பிறந்த புள்ளமாய் கட்டகாசம் உடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவங்க சொல்ல என் ஹஸ்பண்ட கட்டகாசனோட பாக்குறது என்ன சமூகம் காட்டுற ஒவ்வொரு நேரமும் பாவத்துல உடுப்பு இல்லாம இருந்த முட்டுக்காலுக்கு மேல போச்சுன்னு சொன்னா அவர் உடுப்பு உடுக்காத ஒருத்தர் மாதிரிதான். அதனால இந்த விஷயத்த கவனிச்சுக்கோங்க. கடைசி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சேன். 3 விஷயத்துல இது கடைசி விஷயம். இந்த ஜும்மாக்கு நேர காலத்தோட வாங்க. அப்படி வராலாட்டி எங்களுக்கு பிளீஸ் பண்ணி சொல்லவான்னு இந்த 1 மணிக்கு முடிக்கிறேன். 1 மணிக்கு முடிக்கன்னு எங்களுக்கு கதை பேசவான். என்கிட்ட இது யாரும் பேசுறது இல்ல. ஜும்மா என்றது 500 வருஷம் இபாதத்துடைய நன்மை. 500 வருஷம் இபாதத்துடைய நன்மை. ஒரு தேவை, ஒரு பிரயாணம் செஞ்சு வந்துட்டீங்க, லேட் ஆச்சு, ஒரு காரணத்தோடு இருந்தா அது வேற விஷயம். யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்குது? ஓலைவல் நேரம் என்ன நடக்குது? ஏழைவல் நேரம் என்ன நடக்குது? ஹஸ்ரத் நீங்க சலாம் கொடுத்து முடிக்க போகல 12:55 போம வெடிக்கிறாங்க. சலாம் கொடுத்துட்டு ரொக்க பார்த்தா இருக்கலாம் 12:55. ஏன்னு கேட்டேன். சொன்னாங்க இல்ல ஓலைவல் புடியமாக்கள் ஈக்கிறாங்களாம், ஓலைவல் எழுவ. சரி, இந்த ஓலைவல் எழுவுற புடியமாக்கள் உங்களோட மகாலால் எத்தனைன்னா உத்தரம் ஆடு நிலையிலிருந்து ஓனாய் கவலைப்படுதான். இந்த வருஷம் வந்த ஏலெவல் ரிசல்ட்ஸ் 2 பேர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மத்தவங்க எல்லாம் காம்போக்கல பக்கி உழுக்க. 80% இஸ்லாம் பார்க்க ஃபெயில். அந்த மத்த மார்க்கத்தில் படிக்கிற சப்ஜெக்ட் இருக்குது, அந்த காத்தா இந்த கீதா அந்த படிக்கிற கவிக்குது, அதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நடவாங்க. இஸ்லாத்துல 80% ஃபெயில். ஜும்மா விட்டு நேத்துறான் படிக்கட்டும் புள்ள, பச்சை புள்ள விளங்குது நிலைமை. அதனால அல்லாஹ் முதல்ல என்னைய மன்னிக்கட்டும், அப்புறம் எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கட்டும். சகோதரர்களே, அன்போட சொல்றேன், இந்த 1 மணிக்கு முடியுங்க, 1:30 மணிக்கு முடியுங்க, முடிக்கிற டைம்ல அவங்க முடிச்சு கொள்வாங்க. அவங்களுக்கும் அது இழுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை இன்னைக்கு. அதனால கண்ணியமானவர்களே, இந்த நோன்பு வந்து போன எப்படியோ பேசிட்டு அந்த நோன்பு திருப்பி எங்ககிட்ட வாரத்துக்கு அந்த நோன்பு கொஞ்சம் கவலையாக இருக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் பக்குவமா இருக்கிறோம். அதனால நேர காலத்தோட ஜும்மாக்கு வாரேன். வளமையாக நடக்கிற ஒரு டீம் அதுக்கு பிறகுதான் வாரேன். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாயும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாயும். இது மிம்பர்ல ஹஸ்ரத் தேர்னோடனே மலக்குமார்க்க நாங்க அன்னைக்கு புஸ்தத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க. அதனால நாங்க திருந்துற காலம் பெய்த்து முடிஞ்சு அப்பயும் எங்ககிட்ட திருத்தம் வரல, திருந்தது பார்க்கணும். அல்லாஹ் எதை கேட்டு பேசும்போது மூத்து முட்டம் இஹ்லாஸ் அமல் சேர்த்துட்டு வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானா. யா ரப்பி ரஹ்மான், இரக்கம் உள்ளவன் இரக்கம் காட்டுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த மௌத்த தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பணம் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்பம் ரீதியாக இருந்தாலும் சரி, விலைவாசிகள் எல்லாம் கூடியிருக்கிறது யா அல்லாஹ். நாங்க அதை நம்பி வாழல யா அல்லாஹ், உன்னைய நம்பி வாழ்றோம் யா அல்லாஹ். நீ கைவிட மாட்டாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்திலிருந்து வெறுப்ப தந்துரு யா அல்லாஹ். பாவம் செய்யக்கூடிய மக்கள்ல இருந்து எங்களே பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்களோட சந்ததிகளை பாதுகாப்பாயாக அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட வாலிபர்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட மௌத்து எப்பயோ இருக்கிறது. ஆனா மௌத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد عباد الله فإني أوصيكم وإياي بتقوى الله واتقوا يوما ترجعون فيه إلى الله. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وقال تعالى أيضا إياك نعبد وإياك نستعين. صدق الله العظيم.
قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بآياته وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة ربنا تقبل منا اللهم اجرنا من النار اللهم اجرنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد عباد الله فإني أوصيكم وإياي أولا بتقوى الله واتقوا يوما ترجعون فيه إلى الله. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمة أبو بكر الصديق وأشهدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي والحسن والحسين سيدا شباب أهل الجنة وفاطمة نساء أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم رضي الله عنهم ورضوا عنه. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبه. الله في أصحابه لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العلي الجليل الجبار يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.